வணக்கம். திமுகவின் மாஜி அமைச்சர்களது சொத்துக்களுக்கு பாதிப்பு அதிர்ச்சியில் மாஜி அமைச்சர்கள். மு.க.ஸ்டாலின் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒற்றை அறிவிப்பால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கதறக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பரந்தூர் விமான நிலையம் தொடங்கப்படாது முடிவிற்கு வந்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த 107வது நாளில் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டு திமுகவினர்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. இந்த ப்ராஜெக்ட் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. கிட்டத்தட்ட 8 கிராமங்களும் நீர்நிலைகளும் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் திமுகவின் அரசால் கொண்டு வரப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி எதிர்ப்புகளை தெரிவித்து மத்திய அரசும் இந்த திட்டம் கைவிடக்கூடிய வகையில் அமையும். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய 8 கிராம மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசும் வேண்டுகோள் விடுத்தது. ஆனால் அதனை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு அருகாமையில் சுமார் 500 ஏக்கர் சுற்றுப்பகுதிகளில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் விலைக்கு வாங்கி அடிமட்ட விவசாயிகளிடமிருந்து அடிமட்ட விலைக்கு வாங்கி அதை பல கோடிகளுக்கு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு மு.க.ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் நடத்தக்கூடிய ஜி2 நிறுவனத்தின் மூலமாகவே பல 100 கோடிகள் முதலீடுகளை மேற்கொண்டு அந்த இடங்களை வாங்கினார்கள். ஆனால் தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படவில்லை என்றால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களுக்கும் சுமார் 300 கோடி முதல் 500 கோடி நஷ்டமாகும். இது ஒரு அமைச்சர்களுக்கு, மாஜி அமைச்சருக்கு இது நஷ்டமாக மாறும். கிட்டத்தட்ட 24 திமுகவின் மாஜி அமைச்சர்கள் முதலீடு செய்துள்ளார்கள். தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படவில்லை என்றால் அந்த இடங்கள் எல்லாம் கிராம பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாகவே மாற்றப்படும். அங்கு எந்த ஒரு முதலீடுகளும் பெற முடியாது. அது விவசாய நிலமாகவும் குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சியாகவும் பார்க்கப்படும். இதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக இதனால் சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்வது என்பது திமுகவிற்கு அந்த இடத்தில் மீண்டும் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தானே தவிர அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நோக்கில் கிடையாது. குடும்பத்தோடு கோபாலபுர குடும்பமும் இதில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வாய்ப்பு இல்லை என்று கூறிய அடுத்த நொடியே மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் பேசிய அடுத்த நொடியே நேரு அவர்கள் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்துவிட்டார். இந்த அறிவிப்பு சட்டப்பேரவையில் கூடப்படும் என்று முன்கூட்டியே தெரிந்த நிலையில் உதயநிதி அவர்கள் இன்று சட்டப்பேரவைக்கும் வரவில்லை. அதை பற்றியும் எந்த ஒரு அறிவிப்புகளையும் அவரால் பேச முடியவில்லை. ஜி2 நிறுவனத்தின் மூலம் பரந்தூர் விமான நிலையத்தில் பல கோடி முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகைகளுக்கும் அந்த இடங்களை வாங்கி கொடுத்துள்ளார் உதயநிதி அவர்கள். ஆனால் இப்பொழுது விமான நிலையம் வரவில்லை என்றால் பல கோடி நஷ்டமாகும் என்ற காரணத்தினால் எப்படியாவது அந்த இடத்தில் மீண்டும் பரந்தூர் விமான நிலையம் வருவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள திமுக திட்டம் போட்டு வருகிறது. ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. சட்டப்பேரவையில் முடிவை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துவிட்டார். அது மட்டுமல்ல, திமுகவை வெளுத்து வாங்கிய தாவேகாவின் அமைச்சர்கள் நிச்சயம் திமுக தனித்து போட்டியிடுமா, காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாமல் எங்களை போல ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா, முதல்வர் விஜய் அவர்களை போல எதிர்க்கட்சியாக வர முடியுமா, தமிழ்நாட்டில் இனி ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் 5 இடங்களை தாண்டுவதும் கடினம் என்று தாவேகாவின் அமைச்சர்கள் பேசியிருப்பதால் அதிர்ந்து போய்விட்டார்கள் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள். குறிப்பாக கோபாலபுரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் போனாலும் சரி, அவருக்கான மரியாதையும் கட்சியின் தொண்டர்கள் வீடு தேடி வருவார்கள். அதாவது தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட போது கலைஞர் அவர்கள் தைரியமாக வீட்டில் இருந்தார். ஆனால் அவரது உதவியாளர் தலைவரே, தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றோம், தொண்டர்கள் நம்மளை பார்க்க வருவார்களா, உங்களை தேடி வருவார்களா,
என்று கூறியுள்ளார். முன்பே போல இங்கு கூட்டம் வரவில்லை. அறிவிப்புகள் வெளியான அடுத்த நொடியே வீடு சுற்றிலும் பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக கூட்டம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை திமுகவிற்கு வந்துவிட்டதே என்று அதிர்ச்சி உதவியாளர் கலைஞரிடம் கூறிய போது கலைஞர் அவர்கள் ஒரே வார்த்தையில் முடித்து விட்டாராம். அதாவது, வெற்றியை பார்த்து நான் பிரமிக்கப் போவது கிடையாது, தோல்வியை பார்த்து நான் துவண்டு போவது கிடையாது. எனது மீது ஒட்டுமொத்த நம்பிக்கை தமிழக மக்களிடம், குறிப்பாக திமுகவின் தொண்டர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள் என்று உதவியாளரிடம் கலைஞர் அவர்கள் கூறியுள்ளார். 2-3 நாட்களுக்கு பிறகு பழைய தொண்டர்களை விட உற்சாகத்துடன் கூட்டமாக வந்து 2001 ஆட்சியையும் திமுக கைப்பற்றியது. இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் திமுக வராது என்று ஒட்டுமொத்தமாக அப்பொழுது கதிகலங்கியிருந்த தொண்டர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில், அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் கலைஞர் அவர்கள் அப்பொழுது பேசியிருப்பார். ஆனால் ஸ்டாலினால் தற்பொழுது பேச முடியவில்லை என்றால் அனைத்திலும் ஊழல், முறைகேடு, தொண்டர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல், மாவட்ட செயலாளர் பதவிக்கு நான் தான் வர வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு டெண்டர்களிடம் எனக்கு 5%, 8% கமிஷன் வர வேண்டும் என்று பேரம் பேசி திமுகவின் இத்தகைய நிலைமைக்கு இவர்களை வழிவகுத்து விட்டார்கள். தற்பொழுது பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டிலும் இவர்கள் சுற்றுப்பகுதிகளில் பல கோடி முதலீடுகளை மேற்கொண்டு நிலங்களை விவசாயிகளிடம் இருந்து பறித்து தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களது அறிவிப்பால் சொத்துக்கள் அனைத்தையும் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. இதனால் G-Square நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம், 2500 கோடி வரைக்கும் இது நஷ்டமாக பார்க்கப்படும். இந்த நிலத்தை மீண்டும் சாதாரண அவர்கள் வாங்கக்கூடிய விலைக்கு கூட விற்க முடியாத நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னையின் 2வது விமான நிலையத்திற்கான அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்ட நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்த நிலையில் சுற்றுப்புற சூழல் மற்றும் அங்கிருக்கக்கூடிய பகுதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதல்வர் விஜய் அவர்கள் என்று தடை செய்துள்ளார். இதனால் உதயநிதி அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே இதை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஏன் சட்டமன்றத்திற்கு வரவில்லை, அதை விட அவருக்கு என்ன வேலை இருக்கிறது என்ற கேள்விகளையும் தற்பொழுது நம்மால் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. உதயநிதி அவர்களை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியிற்கு அன்ஃபிட் என்றும் கூறப்படுகிறது. திமுக சிதைந்துவிட்டது, வெள்ளையடித்து அறிவாலயத்தை வாடகைக்கு விட வேண்டும் என்று தாவேகாவின் அமைச்சர்கள் கூறும் அளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை விட கோபாலபுர குடும்பத்திற்கும் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் பயனுள்ளதாக அமைவதற்குத்தான் இவர்கள் பாடுபடுகிறதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு அனைத்திற்கும் ஆப்பு வைத்து விட்டார், ஒற்றை அறிவிப்பால் என்றும் கூறப்படுகிறது.